ஹாய்! இன்னைக்கு நம்ம வந்து ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஊட்டில நம்ம சித்தப்பா வீட்ல இருக்கோம். இங்கருந்து நம்ம வந்து வெளிய போறோம். ஒரு கிரீன் ஹவுஸ் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்க வந்து எல்லாம் எப்படி இருக்கு என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து என்னோட சிஸ்டர். பேரு வந்து சாதனா. சாதனா. ஏதாவது பேசு நீயே. பேசு. மணிமேகலை என்னடா வெக்கமா? வெட்கப்படுறாங்க. நான் மட்டும் ஒழுங்கு மாரி சொல்லிட்டேன். சரி அப்புறம் இப்ப கொஞ்ச நேரத்துல எங்க வீட்ல வந்து ஒரு பூகம்பம் வரப்போகுது. என்னன்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாமா மின்னலு. இப்ப வந்து டைம் ஆயிடுச்சு. அதனால அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம். ஒரு வழியா நம்ம இப்ப கிரீன் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். உள்ள போயிட்டு என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பேரெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. இது பேர் ஐஸ்பெர்க். இது பேர் புக்கோல். இது செல்லரி. இது பீட்ரூட். இது இன்னைக்கு தான் அடுக்கி வச்சிருக்கு ட்ரே போட்டு. இது நேற்று விதை போட்டது. இதுவும் நேற்று விதை போட்டது. இது ஒரு வாரம் ஆச்சு. அது 15 நாள். அது ஒரு மாதம். ஒரு மாதம் ஆனோடனே சேல்ஸ் கொடுத்துரும். இப்படி தினம் தண்ணி ஊற்றலைன்னா வாடிடும். இந்த கிணறுல இருந்து தண்ணி எடுத்து உள்ள பைப் போட்டு செட் பண்ணி ஊற்றிக்குவாங்களோ? ஆமாம். ஏமே பார்த்து பார்த்து கிணத்துக்குள்ள இப்படி விழுந்துடாம இருந்தா சரி. இங்க இருந்தே காட்டுங்க. உள்ள தண்ணியே இல்லை, காலியா இருக்கு. ஏறலாமா? பார்த்து. அட கடவுளே, ஒண்ணுமே இல்ல. விழுந்தா மண்டை சதறிடும். மழை வந்தா ரொம்பிடும். இந்த சைடு கேரட் போட்டிருக்காங்க, தோட்டம் போட்டிருக்காங்க. தெரியுதான்னு தெரியல. நாங்கள் பக்கத்தில் போய் காமிக்கிறோம். இந்த சைட்லாம் இதெல்லாம் வீடு. இது வந்து நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த க்ரீன் ஹவுஸ் உள்ளே பார்த்துட்டு இப்போ வெளியில் வாங்க, அப்படியே வாங்க. இந்த சைடு வந்து கேரட் போட்டிருக்காங்க, தோட்டம் போட்டிருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாம். காட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அங்கே ரோடு மேலேயே நிறைய கேரட் தோட்டம்லாம் இருந்துச்சு. அங்கேயே பார்த்துருக்கலாம். பார்க்காம இங்கே வந்து பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே இது ஃபுல்லாகவே கேரட் தான். இதெல்லாம் அந்த இடையில பைப் செட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுலேருந்து ட்ரிப்ஸ் மாதிரி அப்படியே தண்ணி வரும். தண்ணி வந்து அப்படியே எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வீடு. அது என்ன கொடி, அவரன் நினைக்கிறேன்ல, அவரைக்கொடி தானே, அவரைக்கொடி. அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல மலை, டீ எஸ்டேட்லாம் அங்கங்கே இருக்கும். அங்கெல்லாம் பாருங்கள், நல்ல மலை, காடு, இயற்கையாக இருக்கும். எங்கள் ஊருக்கு வந்தால் அப்படியே சிலு சிலுன்னு காற்றோட சூப்பராக இருக்கும். எல்லோரும் ஊட்டிக்கு வரும்போது மே மாதம் வராதிங்க, இடையில வாங்க. ஏன்னா மே மாதம் வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். அதனால் பார்க்கிங்க்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இடையில வந்துட்டு இந்த ஜூன்லலாம் வந்திங்கன்னா நல்ல மழை காலம், நல்ல கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும். அப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள்.
இப்படி பாய இப்படி நல்லா விரிச்சோமா, இப்படி உக்காந்தோமா, ஒரு பாட்டை போட்டோமா, அப்படியே தூங்கலாம். சரி, நம்ம வந்து கிளம்பலாம். வந்து பார்த்தாச்சு, கிளம்பலாம். அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். செம்ம டயர்டாக இருக்குது. நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.